பார்த்தா வேற மாதிரி இருக்கு கைஸ். வண்டி வேற மாதிரி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? 10R வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெச்சு தான் அடிக்கும். பார்த்தீங்கன்னா கார்னரிங் இது. அவ்வளோதான். ராம ஸ்மூத்தாக இருக்கு வண்டி. சின்ன கண்கள் சிரிக்கிறதோ ஓப்பன் பண்ண. அந்த ட்ரைம்ப்ல இருக்கிற அந்த ஃபீல் எனக்கு அந்த கவாசாக்கியில் இருக்காது. லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணுவோம். பண்ணி பண்ணி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கு வண்டி. பாருங்க அடிக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா ZX 6R பார்க்க போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு அண்ணனோட கான்டாக்டால் வந்து இந்த வண்டி இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. நேற்று ராயபேட்டா வந்து பார்க்கணுன்னாங்க. இன்றைக்கி கொரட்டூர்லேயே இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் தான் கான்டாக்ட் கொடுத்தாரு. பைக் வாங்கலாமா வேணாமான்னு ஒரே டவுட்டாகவே இருக்குது கைஸ் எனக்கு. சூப்பர் பைக் வாங்குறதுன்றது இட்ஸ் நாட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. ஆனால் ஆசை தான் வந்து ஓவராக அதையே போட்டு பார்க்க வச்சுட்டே இருக்குது. வாங்கிடலான்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக இந்த சூப்பர் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது கொஞ்சம் விஷயம் நிறைய இருக்குது கைஸ். நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் எதுக்கு நமக்கு. நான் அதான் அவங்க இப்படியே பார்த்துன்னு போட்டோம். வண்டி வந்து கையில் வந்து லைக் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையில் மாற்றுறதுன்றது வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ரேட்டு வந்து கொஞ்சம் டக்குலாம் இந்த வண்டி இருக்காது போல். ZX 6R எல்லா இடத்துலையும் லைக் கொஞ்சம் லிமிட்டான வண்டி தானே இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து வண்டி வந்து எப்படி வாங்க ப்ரோ பார்த்துருப்பாங்க. ஒரே சமயம் வண்டி சேனல் இருக்கணும். ஒரு நாள் சண்டே பிளான் பண்ணி 4-5 பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒரு வண்டி பார்க்க. அந்த மாதிரி வந்து ஓவராக டிமாண்ட் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு குறைக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து எனக்கு இந்த வண்டி எனக்கு என்னென்னா கவாசாக்கியில் வாங்கினா ரீசேல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சேன். ரீசேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசேல் வந்து கொஞ்சம் டக்கு நாங்கள் வண்டியை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துடலாம். அந்த மாதிரி வரும்போது ரீசேல் பண்ணாங்க. ஆனால் அது 900 மட்டும்தான் ரீசேல் இருக்கும். இதுக்கும் ரீசேல் இருக்காதுன்றாங்க. ஆனால் இதை வாங்க போனால் 10 ரூபா குறைச்சி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் வந்து நல்ல வண்டி தான். ஆனால் வந்து இதுக்கும் சீனியர் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் எவ்வளோ இருக்காது. டாப் அண்ட் 40,000 ஆர்பிஎம் லாக் ஆகும் போல். 6R ப்ளஸ் இது வந்து சூப்பர் ஸ்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு அண்ணா சொன்னார். பார்ப்போம், போயிட்டு பார்ப்போம். வண்டி வந்து ஆனால் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. நிறைய பேர் வந்து அந்த வண்டியை வந்து சாதா வண்டியை ஓட்டி பார்க்க வராங்க மட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அதனால் வந்து கிடைக்கிறது இதுதான். பட் ஆனால் அவுட்லுக்லாம் நான் காட்டுறேன். ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது வண்டி, என்ன கண்டிஷனு அப்படின்றத. இப்போ இங்கே தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன் வண்டி. அப்படியே குரூப்பாக நிற்கிறாங்க. அப்படியே டூப்பு டோர் கேட்டேன்னா ZX 6R. ஹரி இவரா வண்டியோட ஓனர்? வண்டி ஓனரு ப்ரோ. ஆட்டோ ஸ்டைலே ஒரு மாதிரியா இருக்குது. அண்ணன் சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ சுற்றி புயல் போயிட்டு வண்டியை பார்க்கலாம். வாங்க, நம்ம வந்த வேலை நான் வண்டியை பார்க்கறது தான். இவளை பார்த்து விடுவோம் வாங்கல். அது ஏதும் இல்லா எண்ணங்கள் விழுந்தாயே விதையாக காலம் நேரம் கடந்தாலும் லைனில் நிற்கிறாங்கன்னு அண்ணன். யாருமே இல்லை, ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பேர் ஹாய் ப்ரோ. விக்கி ப்ரோ. வேறு யாரும் வந்தாங்களா? இல்லை ப்ரோ, எல்லாருமே ஒரு 2 o'clock. ஓகே. இப்போ தான் வந்தது. அவன் இப்போ தான் வாஷ் பண்ணேன். இல்லை ஓடிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் வாங்க. ஓகே. என் பைக் இங்கே இருக்குது.
இப்படி போயிட்டு வரட்டுமா இல்லை இப்படி போயிட்டு வரட்டுமா? இதில் எப்படி போயிட்டு வரட்டுமா? அது நீங்கள் அந்த லொக்கேஷன் கூட வந்து ப்ரோ கீரு இப்படி ப்ரோ இங்கேயே வந்துட்டு இருங்க. இல்லைனா இங்கேயே வந்துட்டு இருங்க, போயிடலாமா ப்ரோ? கீரு வந்து ஜிபி ஷிஃப்ட் ப்ரோ, ஜிபி ஷிஃப்ட் கீரு. வந்ததும் வண்டியை தூக்கி கொடுத்துட்டாரு ஓட்டுன்னு. அவர்கிட்ட நம்ம வண்டியை கொடுக்குறது தான் நல்லது ப்ரோ. ஜிபி ஷிஃப்ட் ப்ரோ கீரு இதுவா? அதனால தான் சொன்னேன், மாற்றி போட்டிங்கன்னா படுத்துரும். உங்களுக்கு தெரியல ஜிபி ஷிஃப்ட்னா அப்படியே இதோ ஃபஸ்ட்டு கீர் வந்து மேலே விட்டு தூக்கணும், மற்ற கீர்லாம் மேலே இப்படி அமுக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இது வேறு இல்லை, மீட்ரு வேறு இல்லை. ப்ரோ வேற மாதிரி இருக்கு கைஸ் வண்டி, வேற மாதிரி இருக்கு வண்டி. ஐயோ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எரியுதானா அவர்கிட்ட கேட்டு மெயின் ரோட்டில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அடைக்குதானே? அடைக்குதுன்னா பெட்ரோல் இல்லாமல் இருக்கும். பெட்ரோல் நேற்று தான் போடணும்னு நினச்சேன், போடல. கண்ணாடி இல்லை, இல்லை. என்னாச்சுண்ணா ட்ரையா? ப்ரோ நான் ஒரு குட்டி ரெண்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படிங்கலாம் இல்லை. வீடு எங்கே இது இல்லையா? 2 minutes ஓட்டக்கு கஷ்டமாக இருக்கா? நான் அந்த ஒரு 2 minutes கைஸ் ரொம்ப நல்லது கொடுத்துட்டாரு. அந்த ஓகே கைஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 130 bhp கைஸ் வண்டி. சரியான பவர் இது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேறு லெவல் வண்டி கைஸ். இது 10R வந்து இப்போ 10R வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெச்சு தான் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங். இந்த வண்டி வந்து நிறைய பேர் இந்த கார்னர் பண்ணுறவங்களுக்காக தான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, சாஃப்ட்வேர் டயர் போல் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சாம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இதில் போக மாட்டோம் கைஸ், ரோலர் கோஸ்டர் அந்த ஒரு ஃபீல் வருது. ஒரு நொடி மைண்ட் அப்படியே ரோலர் கோஸ்டரில் போகிற ஃபீல் தான் வருது. இதில் எப்படி நினச்சிப்போம் ரீசெண்டாக தெரியுது, ஏன் தெரியல. நான் வந்து பெருசாக ஒரு சூப் கிடையாது, டிரைவிங் இது எனக்கு கிடையாது. ஆனால் வந்து சூப்பர் ஸ்போர்ட் வந்து ஓட்டணும் எடுக்கணும்னு ஆசை. பார்ப்போம் விஷயம் தெரியாது. நான் திடீர்னு எடுத்தாலும் எடுத்துருவேன். யூட்டன் கிடையாது போலயே. போலீஸ் வர இருக்காங்க இங்கே, முன்னாடி யூட்டன் இருக்கணும். சரி இப்படி போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு வந்துடுவோம் ரீசெண்டாக. ஏதாவது ஃபைன் கீன் விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் அவங்க வந்து நம்ம எடுத்துன்னு வந்ததுக்கு இது பண்ண மாதிரி ஆகிடும். ஏதோ ஒரு ஃபீல் இந்த பக்கம் அடி வாங்கி கீழே இறங்கின மாதிரி இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரின்னா அதான் அந்த ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் கைஸ். சூப்பர் பைக் வாங்கும்போது சூப்பர் பைக் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. இது வந்து நிறைய பேர் வந்து காவுலாம் வந்து வாங்கியிருக்கும் போல் சூப்பர் பைக்னாலே. ட்ராக்ஷன்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. வீலி கீழி எதுவுமே ஆக மாட்டேங்குது வண்டி. அது நமக்கு ரொம்ப நல்லது. ட்ராக்ஷன் ஃபுல் ஆனில் இருக்குது கைஸ். நம்ம ரைட்டாக
சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ ஓப்பன் பண்ண ட்ரையம்ப்பு அந்த வண்டியில் கவாசாக்கி நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன் ஒரு 2-3 தடவை. அந்த ட்ரையம்பில் இருக்கிற அந்த ஃபீல் எனக்கு அந்த கவாசாக்கியில் இருக்காது கைஸ். இது ஒரு மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கும். அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மாதிரி ஏடா கூடமா கண்ட மாதிரி அடிக்கும். ட்ரையம்பில் அந்த ஒரு புல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு. அது சிக்னல் எல்லோரும் லுக் போடுறாங்களே, இந்த அட்டென்ஷனுக்கு அந்த வண்டி அந்த மாதிரி சீக்கிரமாக போய் கொடுத்துடணும். ஃபில்டரிங் பண்ணி போயிடுவோம். பட்டம் பேசினாங்க அந்த வண்டியை எல்லோரும் பார்க்குறாங்க. லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணுவோம். பண்ணி எனக்கு ரொம்ப நாளாக வந்து சூப்பர் ஸ்போர்ட் எப்படி இருக்கும் ஃபீலு அப்படின்றது ஒரு இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி யூஸ்லாம் பண்ண முடியாது கைஸ். ஒரு ட்ராக் ஓப்பன் வீக்கெண்டு எங்கேயாவது எடுத்துன்னு போகிறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து நறுக்குன்னு இருக்குது வண்டி. பாருங்க டீசெண்டான ரேட்டு கேட்பேன் கைஸ் வண்டியை நான் இந்த வாட்டி. ஏன்னா இந்த வண்டி ஓகேண்ணா நான் எடுத்துகிட்டு போகிறேன். சும்மா இன்னும் எத்தனை நாள் வண்டின்னு பார்த்துனே இருக்கிறது. மயரா போச்சுன்னு ஒரு வண்டி வர எடுத்துகிற வண்டி தான். என் பட்ஜெட் என்னென்னா ஒன்று வண்டி நான் எடுத்துருவேன் கையோட. இப்போயே எடுத்துருவேன். வண்டி நல்லா இருக்குண்ணா, சூப்பராக. ஆனால் இந்த பக்கம் ஏதோ லெஃப்ட்டில் ஒரு மாதிரி இறங்கியிருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஏதோ லைட்டாக இறங்கியிருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மேபி எனக்கு நான் சூப்பர் ஸ்போர்ட்டெல்லாம் ஓட்டினதில்லை, அதனால் இருக்குமான்னு தெரில. டைட்டாக இருக்கிறதா தான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா உள்ளே போயிடலாமா நான் வீட்டுக்குள்ளே? அது அவுட்டு, நான் முடிஞ்சிச்சு வண்டி. இன்ஜின் அவுட்டு இருக்கும். முன்னாடி எத்தனமோ போட்டேன் ஒரு 500 ரூபாய்க்கு. ஓட்டுங்க பார்த்துக்கலாம். பங்க் இருக்கும், போட்டுக்கலாம். வண்டி கீழே நேக்களை விட இந்த வண்டி கைஸ் ரொம்ப சீக்கிரமாக சலிச்சு போயிடுங்க. இந்த வண்டி ஒரு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சலிப்பு தட்டிடும். ஏன்னா ஆஃப் ஆயிடுச்சாண்ணா? ட்ரை ஆகாதுண்ணா, இருக்கும்ண்ணா. அப்பா அது பரவாயில்லண்ணா, நான் போட்டுக்கிறேன். நான் ஆஃப் பண்ணுறேங்கண்ணா. எங்கள் செல் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். ஏன் வந்து ஷிஃப்ட் வச்சுருக்கீங்க? நான் ஜிபி ஷிஃப்ட்டு தான் ஓட்டுவேண்ணா. ரொம்ப நாளாக அப்படி தான் ஓட்டின்னு இருக்கேன். ஏன் நல்லா இல்லைங்களா? ஜிபி ஷிஃப்ட் எதுக்கு போட்டேன்னா கீர் கட்டு அடிப்பேன் நான். அது சாரி, கார்னரிங் அடிக்கிறோம்ல, அப்போ வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே மாட்டிக்கும். எனக்கு அடுத்த கீர் கேட்கும் போது காலை உள்ளே விட முடியாது.
செருப்புலாம் அறுத்துக்கும் இந்த வேறு இப்போ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காரணம் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா மேலேருந்து எடுத்து தட்டுனா அடுத்த கீர் வந்துடும் பட்டுன்னு டக்குன்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடு அடுத்த கார்னர் போயிடலாம். ஆனால் நல்லா இருக்குண்ணா. ஆனால் எனக்கு சூப்பர் ஸ்போர்ட் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குண்ணா. எனக்கு இந்த உடம்பு முதுகெல்லாம் எனக்கு அதில் பழக்கம் இல்லை. ரொம்ப அந்த ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது போஷரு. சாவி கொடுத்துட்டேண்ணா. கவாசாக்கியில் ஒரு தடவை கேட்டுக்கலாண்ணா. இதோட நம்பர் என்னண்ணா? அனுப்பிச்சி விட்றீங்களா? எவ்வளோ நான் தருவீங்க ஃபைனலாக? 9.3 ப்ரோ. இன்னும் 2 பேர் வராங்க, அதுக்கு தான் வராங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகே. நான் இப்போ கேஷ் கையில் கொடுக்குறேன். இப்போ கையில் கொடுத்தாங்க 9.3 தான். இது மேலே கம்மி எந்த இதுவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் 9க்கே அதெல்லாம் பேசி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. 9க்கே முடியாதுன்ட்டீங்க? இங்கே தான் இருக்கார், குளத்தூரில் தான் இருக்கார். 9 நான் முடிச்சுக்கிறேன், அக்கௌண்ட்லேயே கேஷ் இருக்குது, அக்கௌண்ட்டில் தான் வச்சார், நான் உடனே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்காண்ணா? ஆக்சிடெண்ட்டில் ஃபால் ஹிஸ்ட்ரி. ரைட் ஃபால் ஹிஸ்ட்ரி இருக்கா? ஃபால் ஹிஸ்ட்ரினா என்னண்ணா? அது கீழே விழுந்துருக்கா? இது உடஞ்சி இது லிவர் மாற்றி இல்லை எக்ஸாஸ்ட் கூட இல்லை, அதனால தான் நான் கேட்டேன். இது உடஞ்சி லிவர் மாற்றிருந்து மிரர் ஒரு பக்கம் காலி. மிரரும் காலி. ஆனால் கீழே விழுந்ததில் இதெல்லாம் மாற்றலையா? அதெல்லாம் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. அதான் நிந்திரத்தில் இது போயிடுச்சுல ஸ்டாக்கில் அவ்வளோதான் வரும். ஓகே. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வாங்கலை? சீட்டு எதுவுமே வாங்கலை? தனியாக வாங்கணும். ஆமாம் சீட்டு வாங்கணும்ல. எவ்வளோ வரும் அதெல்லாம் வாங்கணும்னா? சீட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு 8 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். சீட்டு ஃபுட் பேக் சேர்த்து 8 ரூபா வரும். ஆஃப்டர் மார்க்கெட் 8000 ரூபா. கம்பெனி வாங்க போட்டால் கம்பெனி தெரியல ப்ரோ, ஐடியாவே இல்லை. ஒரு 50 ரூபா வருங்களா? அவ்வளோ மோசம் இல்லை, 30 ரூபா வரும். சரி, எனக்கு அந்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் அந்த இது மட்டும் அனுப்புங்க, நான் நம்பர் மட்டும். வேறு கம்பெனி தான், மெயின்டெயின்லாம் கம்பெனி தான். ஆர்சி அனுப்பிச்சுடுறோம், செக் பண்ணுவோம். கம்பெனி எல்லாம் ஃபுல்லாக மெயின்டெயின்லாம் எல்லாமே ஒரு 14,500 கிலோமீட்டருக்கு ரெக்கார்டு இருக்கும். இப்போ 16,700 ஓடி இருக்கு. 2020 ஒரே ஓனர் இல்லைண்ணா? யார் வண்டி நம்பர் TN not 247 கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாண்ணா. விக்கிண்ணா டயர் கூட ஒன்றும் மாற்றலை அப்போது? இல்லை, டயர் 2வது செட் டயர் அது. ஓகே. இது என்ன டயர்ண்ணா? பிரலி ரோசாவான அது? ஆமாம், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் லிங்க்கை. நீங்கள் ஒரு நல்ல ரேட்டு சொன்னீங்கன்னா நானே எடுத்துப்பேன். நீங்கள் ₹1 கூட குறைக்க மாட்டேன்ட்டீங்களேண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் பாருங்கள் 6R எங்கேயாச்சும் இருக்கான்னு. 6R கிடையாது தான், அதான் TN ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது தான். பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். அதான் சொல்கிறேனே, பெங்களூரில் நான் பொய் சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. பெங்களூரில் செகண்ட் ஓனரே அவ்வளோதான் போச்சு. அதாங்க இது பிரச்சனை. அரிப்பேட். ஓகே ப்ரோ, என் ஃபேஸை மட்டும் காமிச்சிடாதீங்க. சரிங்க ப்ரோ. உங்கள் ஃபேஸ் காட்ட வேணாமா? நீங்கள் அப்படியா எப்படியா இதை இவ்வளோ நேரம் சொல்ல வேண்டியதானே ப்ரோ? நீங்கள் வெளியில் தெரியல நினச்சாலும் உங்களை எல்லாருக்குமே தெரியுது ப்ரோ. ஆமாம், அதுதான். அது எனக்கு ஃபேஸ் தெரியாது இருக்குன்னா எனக்கு ஃபேஸும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இல்லை, உங்களை எல்லாருக்கும் வெளியே தெரியுது. எல்லாருமே சொல்கிறாங்களே இந்த இதில். நான் கொஞ்சம் இப்போ தான் ஒரு வாரமாக தான் இது உள்ளே வரேன். எல்லோரும் கேட்டால் வந்து தெரியும். அதான் விக்னேஷ் கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? விக்கி கிட்ட பேசினேன். 6R. ஓகேவா? இதானே இது? இந்த ஆரம் இருக்குல்ல, இந்த ஆரம் நான் வாங்கி வச்சிருக்கேன். தான் இருக்கு. 35 ரூபா கொடுத்தா இதுக்கு போட்டுக்கலாம். இது போட்டுக்கிறதுக்காக வாங்கினது இருக்கா? ஆனால் போடல, நிறைய வச்சிருக்கேன். ஏன்னா உங்கள் வண்டி என்ன வண்டி? என்லாம் வண்டியே இல்லை, நான் வண்டி மாற்றிக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து ஹார்லி ஒன்று இருக்குது, அதுதான் 10 வருஷமாக வச்சுருக்கேன் அப்பாது. சரி. செயின் லூப்லாம் பண்ணணும் இது. ஆமாம். ஸோ இது என்னென்னா, இந்த வண்டி செகண்ட் ஓனர் வண்டி 37,000 ஓடி இருக்குது. ஓகே. ட்ரிப் பண்ணி 14,000 ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த வண்டி கொடுத்த ப்ரைஸ் 10 லட்சம் வித்தவுட் எக்ஸாஸ்ட். அந்த எக்ஸாஸ்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இது எதுவும் ட்ரிப்பெல்லாம் அடிக்கல ப்ரோ மீட்ரு? ஏன்னா நான் அதனால தான் உங்களுக்கு வந்து ஷோரூம் ரெக்கார்டு இருக்குது ப்ரோ. இதில் குவிக் ஷிஃப்ட் இருக்கா? இருக்குல்ல. இது எப்படி இது ஆஃப் எப்படி காட்டுங்க அது கொஞ்சம்? நான் கொஞ்சம் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டாக இருந்து எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. அதுக்கு தான் நானே இந்த வண்டிக்கிட்ட வந்தேன். இன்னொரு வண்டி என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், பழனியில் ஒரு வண்டி இருக்குது, தெரியுமா? ஆமாம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ பவரு, ட்ராக்ஷனு, குயிக் ஷிஃப்ட், ஓகே. ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக் ஷிஃப்ட் ஆஃப் ஆகிடும். ஓகே. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஓகே.
ஆனாலும் இது வந்து பவர் ஃபுல்லு லோ, இது குயிக் ஷிஃப்ட் 2 3 ஆனால் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் குயிக் ஷிஃப்ட் அப்படியே வந்ததுமே ஆன் பண்ணி கொடுங்க ப்ரோ, அதை பண்ணி ஓட்டி பார்க்குறேன்னு நினச்சேன். நான் யூஸ் பண்ணல. ஓகே, நான் தான் யூஸ் பண்ணல. இப்போ எனக்கு இந்த வண்டி ஓட்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வெறும் அப்பு மட்டும் தான், டவுன் கிடையாது. பைலேட்டரல் இல்லை. ஓ, டவுன் கிடையாது, ஒன்லி அப்பு மட்டும் தான். ஓகே. ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரோ, ட்ராக்ஷன் ஆஃப் எப்படி? புரியல. ட்ராக்ஷன் ஆஃப் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா, இது ஒரு வாட்டி செலக்ட் கொடுத்தீங்கன்னா பவரு, அடுத்தது திருப்பி கொடுத்தீங்கன்னா கவாசாகி ட்ராக்ஷன் கண்ட்ரோல். 1 2 3 அது ஆஃப். 1 2 3 லெவல் 3னா அதிகமான ட்ராக்ஷன் இருக்கும், 1னா கம்மியாக. அந்த மாதிரி இப்போ என்கிட்ட கொடுக்கும்போது எத்தனை ட்ராக்ஷனில் இருந்துச்சு? கம்மியாக தான் இருந்தது. ஒன்றுமே கொஞ்சம் கிரிப்பாக தான் போகும், ஏன்னா டயர்ஸ் அப்படி. ரொம்ப கிரிப்பாக இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல கொடுத்தேன், வீடியோலாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது போல். அதே மாதிரி நம்மளோட பாடி வெயிட்டே வந்து வண்டி மேலே தான் இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வண்டி தூக்காது. நேக்கட் தான் தூக்குறதுலாம். நேக்கோட நம்ம ஒரு புஷ் கொடுப்போம்ல, நேக்கட் அப்படியே தூக்கிடுவோம் ப்ரோ. நான் இதுவும் தூக்கலாம். நீங்கள் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கான ஃபுல் பவரை போட்டு நீங்கள் தூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு தூக்கலாம். நம்ம ஃபுல் வண்டியை வெயிட்டை போட்டு தூக்கணும்னா தூக்க முடியாது. தூக்க முடியாது. ப்ரோ இது இன்ஜின் செக் லைட் எரியுது ப்ரோ, அது என்ன ப்ரோ கதை? செக் லைட் ஆன் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இல்லை, வண்டி ஓட்டும் போது எரிஞ்சுது. ஆன் பண்ண வண்டியை நான் ஓட்டும் போது இன்ஜின் செக் லைட் எரிஞ்சுது ப்ரோ. இப்போ வாஷ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி தான். ஏன்னா சென்சாரில் தண்ணி போட்டுக்கிறதுனால அந்த எவாப்ரேட் ஆனால் தான் போகும். ஏபிஎஸும் ஓன் வந்து போயிடும், செக் லைட்டும் போயிடும். செக் லைட் இருக்காது. ஏபிஎஸ் வந்து இப்போ ஆனில் இருக்கா? ஆஃப் பண்ணலாம்ல? எப்போவுமே ஆனில் தான் இருக்குது. எப்போவுமே ஆனில் இருக்குது. வண்டி மூவ் ஆகவே அந்த லைட்டு போயிடும். செக் லைட்டும் போகும். செக் லைட் போகலனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கும்போது நான் கவாசாகியில் விட்டு எல்லாம் செக் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா விக்னேஷ் இருக்கார்ல, அவரே ஓபிடியே வச்சுருக்கோம். விக்னேஷா? நான் கேட்டேன் டீட்டெயில்ஸு. நான் இந்த மாதிரி இருக்குது ப்ரோ வண்டி, எனக்கு வண்டி கொஞ்சம் இங்கே ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும். அப்படியே குரூப் நான் ரைடு போவாங்கள்ல, அந்த குரூப்பு நான். எனக்கு இது தேவையில்லை, ஒரு அசட்டு மாதிரி தான். சரி வாங்கி சும்மா கொஞ்ச நாள் ஓட்டலாம். இதுனா அது ஒரு ஆசை, அவ்வளோதான். நல்ல ரேட்டு மாட்டினா எடுக்கலான்றது தான் ஆசை. டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக நான் தான் சொல்லிடுறேனே, மாட்டினா எடுத்துக்கலான்னு. 20 தானே அது? 2020 இப்போ விடுங்க. அனுப்பிடுங்களா நம்பரு? சரி, நான் உங்களுக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் கவாசாகியில் கேட்டுறேன் அண்ணா. சரிங்களா? என்ன நான் உங்களுக்கு ஆர்சி அனுப்பிச்சி விட்றேன். சரி ப்ரோ, கண்டிப்பாக. லவ் யூ. பாய்ண்ணா. பாய் ப்ரோ. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றேன் வீடியோ. எப்படி இருந்தது என் வண்டி? மட்டமாக இருந்ததுதான். பெட்ரோல் இருக்கா பார்த்து. பெட்ரோல் இருக்குது ப்ரோ. நீங்கள் அடைக்குதுன்றதுனால எப்படி பெட்ரோல் இருக்கும் ப்ரோ. முந்தானது 500 ரூபாய்க்கு போட்டேன். இருக்கே ப்ரோ பெட்ரோலு. உங்களுக்கு கீரை மாற்றி போட்டுட்ருப்பீங்க, அந்த அது மைண்டில் உட்காராது. அதனால தான் வந்து நான் அவனை அடைக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டாக ப்ரோ? பாய். ஆமாம், ட்ரை தான் நினைக்கிறேன் கைஸ் வண்டி. வண்டியை அந்த வண்டியை ஓட்டிகிட்டு ஓடுறது ஒரு மாதிரியாக இருக்குது போல். ட்ரை ஆகி போச்சு கைஸ். இருங்க ஸ்ட்ரோக் பண்ணுவோம். அதுக்கு தான் பெட்ரோலை போட்டு நாங்கள் வரலான்னு பார்த்தேன். பர்க்கி மாதிரி பண்ணிட்டேன் நான். பப்ளு ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ரோ. டோ பண்ணு ப்ரோ. பெட்ரோல் இல்லை ப்ரோ. டோ பண்ணுவில்ல பெட்ரோல் பங்க். ஹெல்ப் மீ ப்ரோ, ஹெல்ப். போகலாம் தலை. நன்றி தலை. ஏன் வண்டியா இது ஒரு மாதிரியாக இருக்குது. போகலாம் ஓட்டுவே. அது ஓட்டிட்டு மேபி இங்கே அப்பர் பொசிஷனுக்கு வந்ததுனால அப்படி இருக்குது போல் கைஸ். பண்ணுவேலண்ணா. நான் ஒரு காலத்தில் இந்த ஏரியா டான்ண்ணா. ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் நான் டான், எக்ஸ் டான் நான். இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். எப்படி இருக்குது இப்போ இந்த ஏரியா? யார் கண்ட்ரோல் இப்போ யார் கண்ட்ரோல் இந்த ஏரியா? ஓகே, அப்போ உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் போய்ட்டு பெட்ரோலை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். விட்டுறேன்றியா? உன்னுடைய ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தால் என்னை இப்படி விடுவியா நடு ரோட்டில்? யாரோ ஒன்றனால தான் அப்படி பண்ணுற? சொல்லு. உன்னுடைய அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தால் என்னை இப்படி நடு ரோட்டில் விடுவியா? பிச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போ. ஓகே பாய், லவ் யூ, பாய். தேங்க்ஸ் ப்ரோ. பெட்ரோல் போடுறியா? வா கொஞ்சம் வா. அதெல்லாம் ஆனால் வாங்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க.
பபுலு பபுலு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. எங்கண்ணா இருக்குது ஜிபே? 300 300 400 போடுங்கண்ணா. ம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரில. எங்கண்ணா இருக்கு ஸ்கேனரா? ஓகே, நிறைய வேலை இருக்கோ? நீங்கள் எவ்வளோ 50 ரூபாய்க்கு போட்டால் 100 நம்பர் போட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ரெகுலராக ஸ்கேனர் இல்லையா? ஓகே ஓகே. நீ 100 ரூபானா 100 ரூபாய் செட் பண்ணு. சரி 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 சரி, நீ செட் பண்ணு, நாளைக்கு செட் பண்ணு, நான் நாளைக்கு தரேன். சரியா? பை. நாளைக்கு தான் எங்கள் காசு பார்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ காசு இல்லை, சாரி. இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இருக்கும் போனுங்கண்ணா. அந்த மாதிரி தான் பேசுவேன். வெயில் ஓவராக அடிக்குதுல்ல, வெயில் அடிக்குதுல்ல. தூக்கி தூக்கி பிடி, தூக்கி பிடி. வெளிச்சத்தில் காட்டு ப்ரோ. நல்லா உள்ள காட்டு, உள்ள காட்டு. வரேன் ப்ரோ. ஓகே பாய். ஓகே தானே? வரேன் குட்டி. அவ்வளோதான் கைஸ். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமான வண்டி அது. ஆனால் என்னென்னா வந்து வண்டி வந்து நல்லப்பா, அந்த வண்டி ஓடிட்டு தான் இது ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். அது அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி அந்த அந்த பின்னாடி அந்த இதெல்லாம் தூக்கிக்கிச்சு ஒரு மாதிரி எனக்கு. அந்த அதாவது முதுகில் அந்த இதெல்லாம் தூக்கிக்கிச்சு, ஷர்ட்லாம். நல்லா இருந்தாண்ணா வண்டி ஓட்ட. காலையில் ஒரு ஃபோர்ஸில் வந்ததுனால பெட்ரோல் போடாமல் வந்துட்டேன். ஆனால் நல்லா இருந்தது அந்த வண்டி ஓட்டவே. ஒரு என்ன சொல்கிறது, டப்பு பின் அடிக்குதேன் வண்டி. ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவோம். ஒரு 8 லட்ச ரூபா கேட்கலாம். 8.5 கேட்டால் கொடுக்க மாட்டார் தானே. ஒரு 880 அதான் ஒரு 30-40 ரூபா குறைப்பாங்க, அவ்வளோதான். 30 ரூபா குறைச்சாரும் அதுக்கு தான் 9 ரூபா அவங்க ரேட்டு. அதான் வச்சுருக்காங்க அப்படி. 9 ரூபா நான் தான் ப்ரோ கொடுப்பேன் அப்படின்றது. ஆனால் நான் ஃபோனில் பார்க்கும்போது 850 என்னமோ தான் போட்ட மாதிரி இருந்தது. இப்போ வந்து 9 அதிகமாக சொல்கிற மாதிரி. நான் ஃபேஸ்புக்கில் போயிட்டு வீடியோ ஆடு பார்க்குறேங்க. 2-3 வண்டி பார்க்கறதுனால மாற்றி எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன்.